பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு கோமதி கிட்ட சொன்ன உடனே கோமதி இருந்துட்டு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கண்டிப்பாக நடக்கும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக அப்பா சித்தப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. வாங்க அத்தை போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம உட்காந்து யோசிச்சுட்டு மட்டும்தான் இருக்க முடியும். வேறு எந்த ஸ்டெப்பும் நம்மளால் எடுத்து வைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு குடும்பமும் கடைசி வரைக்கும் ஒன்று சேராமலேயே போயிடும். அதனால தான் அத்தை சொல்கிறேன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து கோமதியை கூட்டிக்கிட்டு நேராக நம்ம முத்துவேலோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்திமதி இருந்துட்டு ராஜியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் கழிச்சு ராஜி இந்த வீட்டுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி என் பொண்ணு கோமதியும் இந்த வீட்டுக்கு வந்தால் எனக்கு அதை விட என்ன சந்தோஷம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கோமதி வந்து கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்திமதியை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை சக்திவேல் முத்துவேலெல்லாம் பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுது. அதுக்கு அடுத்ததான் சக்திவேல் இருந்துட்டு இந்த வீட்டில் அப்படி என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு, காலையில் என்னடனா அந்த சின்ன ஓடுகாலி இந்த வீட்டுக்கு வந்தா இப்போ குடும்பமான தேவையே வாங்கிட்டு போனவ இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, என்ன சொத்துல பங்கு கேட்டு வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே கோமதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உங்களுடைய சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாம், எங்களை காப்பாற்றுனீங்களா, அதுக்காக எங்கள் வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம், குடும்பத்தோடு நீங்கள் அங்கே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.